வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நம்ம மருத்துவரை சந்தித்து அந்த பாதிப்பிலிருந்து விலகி கொள்ளணும். அதுக்காக தான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு. சிறுநீரகங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் தேவையற்ற நீர்மங்களையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யுது. சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் பொழுது ஆரம்பத்தில் பெரிய அளவில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இதை ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அமைதியான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது உடல் சில எச்சரிக்கைகளை வெளிப்படுத்தும். அந்த பொதுவான அறிகுறிகளை தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால அதனுடைய ஆரம்ப கட்ட பாதிப்புகள் சிறுநீரில் தான் முதல்ல எதிரொலிக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நடைமுறை உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை சிறுநீர் கழிக்க ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். சிறுநீரினுடைய அளவை மாற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு தென்படலாம். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம். ஸோ இதில் ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம். நுரை போன்ற சிறுநீர் வெளியேறலாம். அதாவது சிறுநீரில் புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன் கசிவதன் காரணமாக சோப்பு நுரையை போல அதிகப்படியான நுரை சிறுநீரிலும் வர ஆரம்பிக்கும். நுரைத்த சிறுநீர் வெளியேறுதலும் ஒரு விதமான பாதிப்பு தான், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நிற மாற்றம் அல்லது ரத்தம் கசிதல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸாக இதை நீங்க நோட் பண்ணலாம். சிறுநீர் அடர் நிறத்திலோ அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாக சிவப்பு இல்லைன்னா பழுப்பு நிறத்திலோ அல்லது சிவப்பும் பழுப்பும் கலந்த நிறத்திலோ கூட வெளியேறலாம். ஸோ அதை நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை சந்தித்து விடுபட்டு கொள்ளணும். அந்த அறிகுறிகள் கணுக்கால், பாதம் அல்லது முகத்தில் வீக்கங்கள், எடிமா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகங்களால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பு அது எல்லாமே சரியாக வெளியேற்ற முடியாத போது என்ன ஆகும்னா அந்த தேவையில்லாத நீர் அது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய திசுக்களில் போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும். இதனால கணுக்கால்கள், பாதங்கள் மற்றும் கைகளில் வீக்கங்கள் ஏற்படும். சிலருக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கண்களை சுற்றிலும் முகத்திலும் ஒரு விதமான வீக்கம், பஃபினஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன். உடனே நம்ம மருத்துவரை சந்தித்து அதுல விலகி கொள்ளணும். கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம். இப்போ சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின் என்ற ஹார்மோனை சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸை தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். இதனால ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய சப்ளை ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவல் இருக்கிறதால தான் நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் எல்லாம் இல்லாமல், கவனமின்மை எல்லாம் இல்லாமல் உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை, சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது ஏற்படுறதால என்ன ஆகுதுன்னா நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா நோய் ஏற்படுது. இதன் காரணமாக நம்ம சோர்வாகவே இருப்போம். நம்மளை சுற்றி பலவீனமாக தான் நம்ம தென்பட ஆரம்பிப்போம். அந்த கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் இருந்துச்சுன்னா சிறுநீரகம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருக்கு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உடனே நீங்க அதை சரி செய்து கொள்வது நல்லதுங்க. மூச்சு திணறல், அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 2 முக்கிய காரணங்களால ஆரம்ப கட்டத்திலேயே மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போயிட்டு சேர்வதால் அந்த ஃப்ளூயிட் ரிடென்ஷன் ஆகும் லங்ஸுக்கு. அதனால சுவாசிக்கிறதுல சிரமம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை காரணமாக உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம லேசான வேலைகள் செஞ்சும் போது கூட உங்களுக்கு அதிகமாக பலமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் அந்த மூச்சு திணறல் இந்த 2 காரணங்களால் ஏற்படும். அது மாதிரி மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளணும். அது உங்களுக்கு சிறுநீரகம் அந்த ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறியாக கூட உங்களுக்கு வலுவிழந்து போயிருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ தோலில் வறட்சி மற்றும் அரிப்பு ஏதாவது உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. இதுவுமே கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கான அந்த சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும்போது என்ன ஆகும்னா அந்த நச்சுக்கள் உடலிலேயே தங்கி விட ஆரம்பிக்கும். மேலும் உடலினுடைய தாதுக்கள், மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை சீர்குலைய ஆரம்பிக்கும். இதனால தோல் கடுமையான வறட்சி அடைந்து உடல் முழுவதும் கடுமையான தொடர்ந்து அடங்காத அரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தோலில் வறட்சி, அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல் போல நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த இட்சிங் வந்து தோல் அரிப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். தோல் வந்து வறண்டு காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கவனித்து அதை வந்து விடுபட்டு கொள்வது நல்லது. பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கலாம். எப்போ அப்படின்னா சிறுநீரகம் செயலிழந்து போனது அப்படின்னா இப்போ ரத்தத்தில் வந்து யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் வந்து அதிகரிக்கிறத யூரேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நச்சுக்கள் வந்து செரிமான மண்டலத்தை பாதிப்பதால காலையில் எழுந்தவுடன் குமட்டல் உணர்வு அல்லது வாந்தி வந்து நமக்கு வரலாம். இப்போ உணவின் மீதான நாட்டம் வந்து குறைந்து கடுமையான பசியின்மை வந்து நமக்கு ஏற்படும். இதனால உடல் எடையுமே நமக்கு வந்து குறைய தொடங்கும். இப்போ இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பசியின்மை, குமட்டல், வாந்தி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. தூக்கமின்மை உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறியாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகங்கள் ரத்தத்தை வந்து சரியாக சுத்திகரிக்காத போது அந்த டாக்சின்ஸ் நச்சுக்கள் எல்லாமே உடலிலேயே தங்கிவிடும்ன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த நச்சுக்கள் வந்து ரத்தத்தில் வந்து கலந்து அது அதிகரித்து கொண்டே இருக்கும்பொழுது அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை வந்து கெடுத்துரும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது வராமல் நம்ம தவிப்போம். இது வந்து நமக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சவங்க கூறக்கூடிய ஒரு காமனான சிம்டம்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அறிகுறிகள் வந்து பொதுவாகவே இருக்கும். மேலும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாடும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்சோம்னியாவும் இருக்கும், ஸ்லீப் அப்னியாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அதை கவனித்து அதில் வந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதாவது மசில்ஸ் வந்து கிராம்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும், மசில் கிராம்ஸ் இருக்கும். இப்போ சிறுநீரகங்களினுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று என்னென்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய அளவை வந்து சீராக வைக்கிறது, அதாவது மினரல்ஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸை பாதுகாக்கணும். ஸோ சிறுநீரகம் செயலிழக்க தொடங்கும் போது என்ன ஆகும்னா இந்த சமநிலை வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். குறிப்பாக உடலில் வந்து கேல்சியத்தினுடைய அளவு குறைந்து பாஸ்பரஸுடைய அளவு வந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா அது கடுமையான தசைப்பிடிப்பு, மசில்ஸ் கிராம்பை உண்டாக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் வந்து இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குடைச்சல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா அதையுமே நீங்கள் கவனிக்காம விட்டுறாதீங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. முக்கியமாக வந்து இந்த குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு ப்ராப்ளம்களும் இந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது ஃபீலிங் கோல்டு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்க மாதிரி இருக்கும். சிறுநீரக பாதிப்பாக ஏற்படக்கூடிய ரத்த சோகை இருக்குங்க இல்லையா, அந்த அனீமியா, அது வந்து உடலினுடைய வெப்பநிலையை நமக்கு வந்து குறைச்சிரும். அதனால சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கதகதப்பாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையிலுமே சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் நடுங்கக்கூடிய அளவுக்கு கடுமையான குளிர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர் எடுக்கிறது போன்ற உணர்வு வந்து இருக்கும். ஸோ எப்போதுமே போர்வையை போர்த்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் என்னன்றதை வந்து பார்த்து உடனே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக நோய் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்குமே இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ உடனே இது நீங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு இரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் வந்து செஞ்சும் போது அந்த சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தை கண்டறிஞ்சு முறையான அதுக்கான உணவு முறை, அதுக்கான மருந்துகள் எடுத்து சரி செய்து கொள்ளலாம். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.